ஸ்ரீ குருப்யோ நமः. சாஸ்திரதர்ப்பணம் முதல் அத்தியாயம் 3ஆம் பாதம் ஆகாஷோர்த்தாந்தரத்வாதி விபதேசாத் அப்படிங்கிற அதிகரணம். இந்த அதிகரணத்தில் விஷய வாக்கியத்தை சொல்றார். ஆகாஷோவை நாமரூபயோர் நிர்வகிதா தே யதந்தரா தத் பிரம்மா தத் அமிர்தம் ச ஆத்மா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல வாக்கியம் வருது. அதாவது என்ன சொல்றதுன்னா, நாம ரூபம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள பிரபஞ்சமே அடங்கும். இந்த பிரபஞ்சம் பூரா எல்லாமே சேர்ந்து நாம ரூபம் தான். நாமாத்மகம் ரூபாத்மகம். நாமனா பேரு, ரூபம்னா அந்த பேருக்கு உண்டான அர்த்தம். இப்படிதான் இருக்கு. இதை எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ணக்கூடியதாக அந்த ஆகாசம் இருக்கிறதுன்னு சொல்றது நிர்வகிதா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னா, தே யதந்தராங்கிறதுக்கு இப்ப நான் அர்த்தம் சொல்லலை. பிரம்மான்னு மேற்கொண்டு பதம் வருது. தது அமிர்தம் ச ஆத்மா, அமிர்தம் ஆத்மா, இந்த பதங்கள்லாம் இந்த வாக்கியத்துல வந்திருக்கு. இப்ப இங்க என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, ஆகாஷோவைன்னு ஆகாச சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கே, இந்த ஆகாச சப்தத்தை நம்ம எந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும்? இந்த ஆகாசம்னு நமக்கு பிரசித்தமா தெரியறது அந்த ஆகாசம்னு எடுத்துக்கணுமா, இல்லை பிரம்மங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணுமான்னு இங்கே சந்தேகம். அத்த ஆகாச சப்தார்த்தா நபஹா உத பிரம்மா. நபானா நமக்கு பார்க்கக்கூடிய ஆகாசம், அதுவா அல்லது பிரம்மமா? இது ஆகாச சப்த பிரம்மஸ்ருதிபியாம் சம்சய. ஆகாசம்னே பதம் போட்டிருக்கே, ஆகாசம்னு சொன்னா இதுதானே சட்டுன்னு நமக்கு தெரிகிறது. அதனால ஆகாச சப்தத்தினால இது தெரியுது. ஆனா பக்கத்திலேயே பிரம்ம, அமிர்தம், ஆத்மா இந்த மாதிரிலாம் சப்தம் இருக்கிறதுனாலே அது இந்த ஆகாச சப்தம் பிரம்மங்கிற அர்த்தத்துல வந்திருக்கலாமோன்னு சந்தேகம் வருது. ஆகையால இப்ப சந்தேகம் வருது. ஆகாச சப்தம், பிரம்ம சப்தம், இந்த ரெண்டு சப்தத்தை வச்சுட்டு இங்க சந்தேகம் வருது. அப்போ கேட்டா, இதுக்கு எதுக்கா புதுசா ஒரு அதிகரணம்? இதுக்கு முன்னாடி ஆகாச ஸ்தல்லிங்காத்துன்னு ஒரு அதிகரணம் வந்தாச்சே, அந்த அதிகரணத்துல ஆகாச சப்தத்துக்கு பிரம்மன் அர்த்தம் பண்ணியாச்சே, அதே நியாயத்தை கொண்டு இங்கேயும் பண்ணிக்க முடியாதா? இதுக்கு தனியா விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு ஒரு கேள்வி. என்னாச்சா, ஆகாச ஸ்தல்லிங்காத் இத்தியனேன கதார்த்தத்துவம். இது முதல் பாதத்துல 8வது அதிகரணம் ஆகாச ஸ்தல்லிங்காத்துங்கிறது. அந்த அதிகரணத்தினாலேயே இது கதார்த்தமாயிடுத்தே, இங்க விசாரம் பண்றதுக்கு புதுசா ஒண்ணும் இல்லையே, இந்த விசாரங்கள்லாம் அங்கேயே சொல்லி பிடிச்சாச்சு போல இருக்கே எப்படின்னு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றாரு, இல்லை, அப்படி இல்லை. நாமரூப நிர்வகணஸ்ய நபசி அபி வாயுவாதி காரணத்வா உபபத்தே. அந்த அதிகரணத்துல ஆகாச ஸ்தல்லிங்காத் அதிகரணம் வரைக்கும், அந்த அதிகரணத்துல விஷய வாக்கியத்துல சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்தியந்தேன்னு இருக்குது. எல்லா பூதங்களும், எல்லா பூதம்னா இந்த பஞ்சபூதத்தை எடுத்துட்டோம்னா 5 பூதங்களும் இந்த ஆகாசத்திலேருந்து உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 எல்லா பூதம்னா 5 பூதம்னு தான் எடுத்துக்கணும். அது எல்லாமே ஆகாசத்திலேருந்து உண்டாகிறதுன்னு சொன்னா, ஆகாசமும் அந்த 5க்குள்ள சேர்ந்த ஒரு பூதாகாசமாக இருந்தால் அது எப்படி அதுலேருந்து உண்டாக முடியும்? ஆகையாலே இந்த ஆகாசம் பஞ்சபூதங்களை தாண்டி வேற ஒன்னா இருக்கணும், அதனால அது பிரம்மமா இருக்கணும்னு சொன்னது அங்க நியாயம், அங்க சொல்லலாம். ஆனா இங்க அப்படி ஒன்னும் சொல்லலை. இங்க இது நாமரூப நிர்வாகம் பண்றது இந்த ஆகாசம் அப்படிதான் சொல்லிருக்கு. அதுக்கு வாயுவாதிகளுக்கெல்லாம் அவகாசம் கொடுத்து, வாயு என்ன, தேஜஸ் என்ன, மற்ற பூதங்கள் எல்லாமே இந்த ஆகாசம்னு ஒண்ணு இருந்தா தான் இருக்க முடியும். ஆகையாலே மற்ற எல்லா பூதங்களுக்கும் நாம ரூபம்னு சொல்லக்கூடிய அத்தனை பிரபஞ்சத்துக்குமே அவகாசத்தை கொடுத்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை மேல நாம பார்க்கிறோம். அதனாலே இது பூதாகாசமாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோன்றது. அதனால அந்த அதிகரணத்துல பண்ணின விசாரத்தை வச்சுட்டு இந்த வாக்கியார்த்தத்தை தீர்மானம் பண்ண முடியாதுன்னு பூர்வபக்ஷி நினைக்கிறான். பூர்வபக்ஷி மாத்திரம் இல்லை, சித்தாந்தி அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் இங்க விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆகாசஸ்தல்லிங்காதித்யனேன கதார்த்தத்துவம் நாமரூப நிர்வகணஸ்ய நபசி அப்படி வாயுவாதி காரணத்வாத்து உபபத்தே. ஆமா, இந்த வாயுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும்
ஆகாசம் காரணம். ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராபஹ, அத்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதேய, ஓஷதீபியோன்னம் அன்னாத் புருஷான்னு வரிஷ்ய பிரபஞ்ச சிருஷ்டிய தைத்திரிய சுருக்கி சொல்றது. அப்ப அந்த விதத்துல பாக்குறச்ச ஆகாசம் இவ்வளவுக்கும் மூல காரணமா இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதுன்னு சொல்றது தப்பாகாது. சர்வாணி ஹவா இமானி இத்தியத்ரேவ இஹ சர்வசப்தாபாவாத். ஆகாசத்தையும் சேர்த்து சர்வத்தையும் நிர்வாகம் பண்றதுன்னு இங்க ஒன்றும் சர்வசப்தம் போடல. அந்த வாக்கியத்துல அந்த அதிகரணத்துல இருந்தது. அதனாலதான் ஆகாசத்திலேருந்து ஆகாசமும் உண்டானதுன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ, அதனால ஆகாசப்தத்தால பிரம்மம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அந்த அதிகரணத்திலே. ஆனா இந்த அதிகரணத்துல அப்படி நியமம் அப்படி இல்லை. நாமரூபயோகோ அந்தராலத்வரூப பிரபஞ்சாதிஷ்டானத்வஸ்ய தே யதந்தரா தத்பிரம்மா இதி உக்த பிரம்மதர்மத்வேன ஆகாசதர்மத்வாபாவாத் அந்தராலஸ்ய ச பிரம்மணः யத்தச்சப்தாभ्याम् நபும்சகாभ्याम् ஆகாச நைரபேக்ஷேண பிரதிபாதிதஸ்ய ஆகாஷாத் அன்யத்வாத் நிர்வோಢிஷ்ட ஆகாசஸ்ய அந்தராலாத் பேதேன புல்லிங்க ஆகாச நிர்வஹித்ரு சப்தாभ्याम् निर्दिष्टस्य नामरूपाधिष्ठान ब्रह्म प्रतिपत्त्यर्थत्वेन निवेशात् पूर्वं ब्रह्म निवेशात्. அது வரையில் கரெக்ட். இங்க என்ன சொல்றான்னா இன்னும் சில யுக்திகள்லாம் சொல்லி அந்த அதிகரணம் படி இங்க வராது, இங்க வேற மாதிரியா இருக்கு விஷயம், அதனால அந்த விசாரத்தை கொண்டு இங்க தீர்மானம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அது எப்படின்னு வரிசா பார்ப்போம். இப்ப தே யதந்தரா தத் பிரம்மா, இதுக்கு அர்த்தம் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப பூர்வபக்ஷம் என்ன நினைக்கிறாருன்னு பார்ப்போம். தே யத் அந்தரா தத் பிரம்மா, அங்க பிரம்ம சப்தம் இருக்கு, அது பிரம்மன் தான். நான் அதை போய் ஆகாஷன்னு சொல்லலை. ஆனா அதுக்கு முன்னாடி ஆகாஷோவை நாமரூபையோர் நிர்வகிதாங்கிற இடத்துல ஆகாசம்னு சொல்லப்பட்டதே. இதைத்தான் நான் ஆகாசம் சொல்றேன், இது பிரம்மம் இல்லை, இது ஆகாசம்தான் சொல்றேன். அப்ப தே யதந்தரா தத் பிரம்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நாமரூபையோர் அந்தராலத்துவம், அந்தராலன்னா மத்தியேன்னு அர்த்தமா. இந்த நாமாவும் இல்லை ரூபமும் இல்லை, சம்பந்தப்படாம அது பாட்டுக்கு நிக்கிறதான், மத்தியத்துல இருக்கு. மத்தியஸ்தம்னு சொன்னா இந்த பக்கமும் சாயல அந்த பக்கமும் சாயல. அப்ப இந்த பிரம்மம் நாம ரூப ரெண்டுக்கும் நடுப்புற இருக்கு. அப்படின்னா இது நாமாவிலையும் சேரல ரூபத்திலையும் சேரல, இது தனியா இருக்கு அப்படின்னு சொல்றது. இது எதுக்கு வரலாம்? இது ஆகாசத்தை நான் சொல்ல வரல. இது நாமரூப பிரபஞ்சாதிஷ்டானமாக இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு சொல்லலாம். ஏன்னா அத்தனை பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிறது பிரம்மம்னு தானே வேதாந்த சித்தாந்தம். ஆகையாலே தே யத் அந்தரா, தே நாம ரூபே, அந்த நாமாவுக்கும் ரூபத்துக்கும் அந்தரா மத்தியே, மத்தியத்திலே, அதாவது அதிஷ்டானமாக இருப்பது பிரம்மம் அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அது கரெக்டு. சமஸ்த ஜெகத்துக்கும் அதிஷ்டானம் பிரம்மம் தான், அதுதான் சொல்லியிருக்கு. அதனால அது ஆகாசம்னு பூர்வபக்ஷி சொல்லல. அந்தராலஸ்ய பிரம்மணா யத்தச்சப்தாभ्याम् நபும்சகாभ्याम् ஆகாச நைரபேக்ஷேண பிரதிபாதிதஸ்ய ஆகாஷாத் அன்யத். அங்க சொன்ன பிரம்மம் தான் இந்த ஆகாசம்னு ஏன் வச்சுக்கப்படாது? இல்லை வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆகாசத்தை காட்டில அந்த பிரம்மம் வேறு அப்படின்னு தெரியுது. அது எப்படி தெரியுது? அந்த சப்தத்தினுடைய லிங்கத்தை பார்த்தாலே தெரியுதுங்கிற. இந்த ஆகாஷகாங்கிற இடத்துல ஆகாச சப்தம் புல்லிங்கமா இருக்கு, நிர்வகிதா அப்படின்னு நிர்வகித்திரு சப்தம் புல்லிங்கமா போட்டிருக்கு. அதனால இந்த அங்க சொல்லும் போது யத்து தத்து அப்படின்னு நபும்சகலிங்கமா பிரயோகம் பண்ணிருக்கு. தே யத்து அந்தரா, தே அந்தரா யத்து தத் பிரம்மா. இப்ப இந்த இடத்துல இந்த எத்த சப்தம் ஆகாசத்தை குடிக்கிறதா இருந்தா எப்படி வந்திருக்கணும்? தே அந்தரா யஹ சஹா பரமாத்மா சஹா ஆத்மா அப்படின்னு ஏதாவது வந்திருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை. எத்து தத்துன்னு நபும்சகலிங்கமாக அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு, எத்த சப்தத்தை. அதனாலே முன்னாடி சொன்ன ஆகாசத்தை இந்த எத்து தத்துங்கிற சப்தம் பராமரிசிக்கலை. முன்னாடி சொன்ன ஆகாசம் ஆகாஷா நிர்வகித்தான்னு புல்லிங்க சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது வேற அது வேற. ஆகாசத்தை முன்னாடி இப்படி சொல்லிட்டு அதுக்கு மேல பிரம்மம் எல்லாத்துக்கும் நாமரூப நிர்வகித்தா இல்ல, எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கு. நிர்வாகம் பண்றது ஆகாசம். அது இடத்த கொடுத்து சகல நாமரூபங்களையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இத்தனைக்கும் அதிஷ்டானமா எது இருக்குன்னு கேட்டா அது பிரம்மம்னு மேற்கொண்டு சொல்றது. அதனால இது வேற அது வேறேன்னு நிர்வோடிஷ்ட ஆகாசஸ்ய அந்தராலாத் பேதேன
புல்லிங்க ஆகாச நிர்வகித்ரு சப்தாபியாம் நிர்திஷ்டஸ்ய. அப்போ இங்கே ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, இந்த வேதாந்தம் போற பிரம்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தானே, அப்ப அதைத்தானே சொல்லி கொடுக்கணும். இந்த ஆகாசத்தை போய் இதான் நிர்வாகம் பண்றதுன்னு ஆகாசத்தை சொல்லி கொடுக்கறது எதுக்காக? இந்த ஆகாசத்தை சொல்லி கொடுக்கறது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் அப்ப சொல்லலாம். ஆனா ஆகாசத்தான் நாமரூப நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இதனால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உபயோகம்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு சொல்றார், இந்த மாதிரி நிர்தேசம் பண்ணின இந்த ஆகாசம் சும்மா நிர்தேசம் பண்ணலே, புல்லிங்க ஆகாச நிர்வகித்ரு சப்தாபியாம் நிர்திஷ்டஸ்ய நாமரூப அதிஷ்டான பிரம்ம பிரதிபத்தியர்த்தத்வேன நிவேஷாத். இந்த ஆகாசம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கு. நாம நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை காமிச்சு இந்த கட்டத்துக்கு காரணம் பிரம்மா அப்படின்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டான். இந்த கட்டத்துக்கு அவங்க காரணம், இது குலாலும் காரணம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப எதை காமிச்சு அதுக்கு பிரம்மன் காரணம்னு சொன்னா எதனுடைய காரணத்தை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாதோ அதை காமிச்சு இதுக்கு பிரம்மன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பேசாம ஒத்துடலாம். அதனால சர்வ பிரபஞ்சத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியது அந்த ஆகாசமாக்கும். அந்த ஆகாசத்துக்கே அதிஷ்டானமாக இருக்கிறது இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டா, ஆகாசத்தோடு சேர்த்த சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ நமக்கு சந்தேகம் இல்லாம மனசுல ஏறும். அதுக்காக இந்த ஆகாசம் பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக மனசுல புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்டதே தவிர ஆகாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அதிகரணத்தால இங்க கதார்த்தம் இல்லை, இது தனி விசாரம், இது அவசியம்தான் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டார். இப்ப சங்கதி சொல்றார். பூர்வாதிகரணம் கம்பனாதிகரணம் இல்லையா, அந்த கம்பனாதிகரணத்துக்கும் இதுக்கும் உள்ள ஒரு விசேஷம். கம்பனாதிகரணமா ஜோதிர் தர்சனாதிகரணம், அந்த அதிகரணத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் சொல்றார் சங்கதி. பூர்வம் பிரம்ம பிரகரணாத்து அனர்த்தக்கிய பிரதிஹத ஜோதிஷ்ருதி நீதா. அந்த வாக்கியத்துல பரஞ்சோதி உபசம்பத்தியான ஜோதிஷ் சப்தம் இருந்தது. அது சூரியனை சொல்றதா பிரம்மத்தை சொல்றதான்னு விசாரம் பண்ணினா, சூரியனை சொல்றதுன்னு பூர்வபக்ஷம் பண்ணி இல்லே பிரம்மத்தை தான் சொல்றது, பிரம்ம பிரகரணமாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டார். அந்த பிரம்ம பிரகரணத்தை வச்சு இந்த ஜோதிஷ் ஸ்ருதியே அவர் மாத்தினார். அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா ஆனர்த்தக்கிய பிரதிஹத நியாயத்தினால. ஆனர்த்தக்கிய பிரதிஹதானாம் விபரீதம் பலாபலம்னு சொல்லு. ஆனால் இல்லைன்னா பிரம்ம பிரகரணத்துல அந்த ஜோதிஷ் ஸ்ருதிக்கு வேலை இல்லை. ஆகையால இந்த வியர்த்தமாகுங்கிற பட்சத்துல அந்த ஸ்ருதியை பிரகரணானுசாரேன எடுத்துன்னு போய்விடலாம் அப்படின்னு ஒரு நியாயத்தை வச்சு சொன்னார். ஆனா இப்போ சொல்றது இது பிரம்ம பிரகரணம் இல்லை, இகத்துன பிரம்ம பிரகரணம். இங்க பிரம்ம பிரகரணம் இல்லை, இது பாட்டுக்கு தனியா தனியா சொல்லியிருக்கு. ஆகாஷோவை நாம நாம ரூபையோர் நிர்வகித்தான்னு தனி கண்டமா இருக்கு. நாப்பி ஆகாச ஸ்ருதி ஆனர்த்தக்கும். இந்த இடத்துல ஆகாச ஸ்ருதி வியர்த்தமா போகுமேன்னு அதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா பிரம்ம பிரதிபத்தியர்த்தத்வாத் ஆகாசத்து, ஆகாசத்துக்கு பிரம்ம பிரதிபத்தோ விநியோகா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆகாசத்தை தெரிஞ்சுட்டா இதுக்கும் சேர்த்து சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த நியாயம் வராதுன்னு சொல்றாரு. அப்பதான் என்ன சம்பந்தாச்சு, அங்க சொல்லலாம் இங்க வராதுன்னு சொன்னா இதான் பிரத்யுதாகரண சங்கத்தின்னு சொல்றோம். இப்ப இங்க பூர்வபக்ஷம் வரும் விஷயமாச்சு. இந்த அதிகரணம் ஏற்கனவே சொன்ன அதிகரணத்தினால கதார்த்தம் இல்லை, இது தனியாத்தான் விசாரம் பண்ண வேண்டியிருக்குங்கிறதையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இனிமேல் சங்கத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். அடுத்தது இப்ப பூர்வபக்ஷம். தஸ்மாத் ஸ்ருதேர் பலீயஸ்யாஹ சங்கோச்சே ஹேத்வ சம்பவாத் தன் மூலபூத மாத்திரஸ்ய பிரம்மாதிஷ்டானதா பவே. இந்த ஸ்ருதி பிரபலம். ஸ்ருதேர் பலீயஸ்யாஹ, எந்த ஸ்ருதி? ஆகாஷ அப்படிங்கிற சப்தம் இருக்கே, இந்த சப்தத்துக்கு முக்கியார்த்தம் எடுத்துட்டோம்னா பூதாகாசம் தானே. அப்ப அது அந்த பூதாகாசத்தை சொல்லும் போது இது ஸ்ருதி நேரடியான அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே அது பிரபலம்.
சங்கோச்சே ஹேத்வசம்பவாத். இதை மாற்றி இதை சங்கோச்சம் பண்ணி வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை பிரம்மங்கிற அர்த்தத்தை ஆகாஷ சப்தத்துக்கு சொல்லுவதற்கு சரியான காரணம் இல்லை. ஹேத்வசம்பவாத் தன்மூலபூத மாத்திரஸ்ய, தன்மூலபூத மாத்திரஸ்ய அப்படின்னு படிக்கிறான். அந்த ஆகாசத்தை மூலமாக கொண்ட சமஸ்த பூதம், அதான் ஆகாசத்தை விட்டுட்டுன்னு இல்லை, ஆகாசத்தையும் சேர்த்து அத்தனை பூதங்களுக்கும் இந்த பிரம்மம் அதிஷ்டானமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபயோகம். இப்படியாக இந்த ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்ணணும். ஆக ஆகாசங்கிறது ஆகாசம்தான், பிரம்மம் இல்லை. பிரம்மங்கிறது அப்புறமா பின்னாடி வருது. அது சமஸ்த ஜெகத்துக்கும் அதிஷ்டானமா இருக்குங்கிறது மேற்கொண்டு நிரூபணமாகிறது. அதனால ஆகாசம் பற்றி இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷே ஆகாச காரிய வாயுவாதி மாத்திர அதிஷ்டானம் பிரம்மா இது பிரதிபத்தி பிரயோஜனம் ஏவம் பிராப்தே அபிதீயதே. ஓஹோ, பூர்வபக்ஷத்துல ஒரு பிரயோஜனம் ஒன்று சொல்றார். இந்த ஆகாச காரிய தன்மூல பூத மாத்திரஸ்ய அப்படின்னா ஆகாசத்தை மூலமாக கொண்ட சமஸ்த பூதங்கள்னு சொன்னேன் இல்லையா. ஆகாசத்தை மூலமாக கொண்டது ஆகாசம் இல்லை, ஆகாசத்தை விட்டுட்டு மற்ற பூதங்கள் தான், வாயுவாதி பூதங்கள் தான். அதை கொஞ்சம் படிச்சுன்னு சொல்றார். ஆகாச காரிய வாயுவாதி மாத்திர அதிஷ்டானம் பிரம்மா, அதுக்கு தான் அதே பிரம்மம்னு சொல்லணும். அப்படி தெரிஞ்சுக்கணுமா? இதுதான் பூர்வபக்ஷத்துல பலம். ஏவம் பிராப்தே அபிதீயதே. இந்த பூர்வபக்ஷத்துக்கு இப்போ பதில் சொல்றார். நிர்போதத்துவம் நியந்திரத்துவம் சேதனஸ்யைவ யுஜ்யதே சம்பவத்தேக வாக்கியத்வே வாக்கியபேதோபி துர்பலஹா. இத பாரு, நாபரூபயோர் நிர்வகிதான்னு ஒரு சப்தம் இருக்கு. நிர்வாகம் பண்ணக்கூடியது, நிர்வாகம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொன்னா இது ஒரு பிரசாசனம் பண்ணி சேத்தனத்துக்கு தான் இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணுவான். நிர்வோடத்துவங்கிறது நியமனம் பண்ணக்கூடிய சக்தி உள்ளது. அதாவது நியமனம் செய்யக்கூடிய நியமன கர்த்தா, நியாமகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த நியாமகத்துவம் யாருக்கு வரும்? நியந்திரத்துவம் அப்படின்னு சொன்னா சேத்தன செய்வ யுஜ்யதே. ஆகாசத்துக்கு வராது. ஆகாசம் அச்சேதனம், பூதாகாசம். அது நியமனம் பண்றது எல்லாம் அதை சொல்றது சரியா இல்லை. அதனால சேத்தனமான பிரம்மத்துக்கு தான் இந்த நாமரூபயோர் நிர்வகிதா அப்படின்னு சொல்லப்பட்ட நிர்வாக கர்த்திருவம், நிர்வகண கர்த்திருவம் பொருந்தும். தஸ்யைவ யுஜ்யதே. ஒண்ணு சம்பவத்தேக வாக்கியத்துவே வாக்கியபேதோபி துர்பலகா. நீ என்ன பண்ணுட்ட, ஆகாசோவி நாமரூபயோர் நிர்வகிதா அப்படின்னு தனியா ஒரு பிரிச்சு இது ஆகாசத்தை சொல்லக்கூடியதான். ஏ எதந்தரா தத் பிரம்மா அப்படின்னு ஆரம்பிச்சு அங்கேருந்து பிரம்மத்தை சொல்றது. அப்படியாக ஒரு இந்த வாக்கியத்தை ஒரு பாதி ஆகாஷ் சொல்றது, ஒரு பாதி பிரம்மத்தை சொல்றது, ரெண்டா உடைச்சுட்ட. இது வாக்கிய பேதம் பண்ணிவிட்டு சம்பவத்தி ஏக வாக்கியத்தை ஒரே ஏக வாக்கியமாக அந்த வாக்கியங்களை எடுத்துன்னு போகும் முடியும்னு இருக்கும்போது வாக்கியபேதம் பண்ணுவது தோஷம். சம்பவத்தேக வாக்கியத்துவே வாக்கியபேதோபி துர்பலகா, அது சொல்லக்கூடாது. ராஜ்யஸ்ய நிர்வோடா இத்தியாதௌஹி நிர்வாககத்துவம் சேதன தர்மஹ பிரதீதஹ. இந்த ராஜ்யத்தை யார் நிர்வாகம் பண்றா அப்படின்னு கேட்டா ராஜ்யஸ்ய அயமேவ நிர்வோடா அப்படின்னு சொல்லும்போது நிர்வாககா அப்படின்னு சொன்னா கட்டம் பட்டம் மாதிரி ஏதாவது ஒரு அச்சேதனமா தெரியுது. நிர்வாகக்கான்னு சொன்னாலே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சேத்தன்னு தானே தெரியுது, ஒரு ராஜான்னு தானே தெரியுது. அதனால நிர்வகணம் பண்றதுங்கிறது ஒரு சேத்தனத்துடைய காரியம்ங்கிறது லோகத்துல பிரசித்தமாக இருக்கு. சஹா இஹ பிரதீயமானஹா, இங்கேயும் நிர்வகித்தான்னு பதம் இருக்கு. ஆக அந்த தர்மம் இங்க இந்த ஸ்ருதியில் சொல்லிருக்கு. அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா அது நிச்சயமா ஒரு சேத்தனமாக இருக்கணும். ஆகையாலே நபசி யுஜ்யத்தே, இந்த நிர்வகண கர்த்தத்துவங்கிறது நபகான்னு சொல்லக்கூடிய ஆகாசத்துல பூதாகாசத்துல பொருந்தாது. நாமரூப சப்தஸ்ச பிரகாஷ்ய பிரகாசக சர்வ ஜெகன்மாத்திரவாச்சி ந சங்கோச்சிய. பூர்வபக்ஷத்துல நாமரூபயோகோ அப்படின்னு இருக்கும் இல்லையோ. நாம ரூபம்னு சொன்னா இது சமஸ்த ஜெகத்தும் அடங்கும். ஏன்னா பிரகாசகம் நாமா, அதனால சொல்லப்படுற பிரகாஷ்யம் அர்த்தம்.
இது ரெண்டு தவிர பாக்கி ஒண்ணும் இல்லை. ஆகையாலே சம்பூர்ணமா இதை எடுத்துக்கலாம். ஆனால் பூர்வபக்ஷி இதை சங்கோச்சம் பண்ணணும். ஏன்னு சொன்னா, இந்த நாம ரூபங்கிறதுல ஆகாச சப்தமும் வரும், அதோடைய அர்த்தமான இந்த ஆகாசமும் சேரும். ஆனா ஆகாசத்துக்கும் சேர்த்து இது நிர்வாகம் பண்ணக்கூடியதாக இல்லை. இது பூதாகாசம் தன்னுடைய காரியமான வாயுவாதி பூதங்களுக்கு வேணும்னா ஆகாசத்தை நிர்வாகம் பண்றதுன்னு ஒரு சமயம் சொல்லலாம். காரணமா இருக்கிறதுனாலே தனக்கே தானே காரணமாக முடியாது இல்லையோ. அதனால அது தனக்கு நிர்வாகம் பண்ண முடியாது. அப்ப நாமரூபயோகங்கிற இந்த பதத்தை கொஞ்சம் ஆகாசத்தை தவிர்த்து மற்ற நாமரூபயோகோ அப்படின்னு சங்கோஜம் பண்ணி அர்த்தம் எடுத்துக்க விடுது. இது எப்போ ஆகாசத்தினால பூதாகாசத்தை வாங்கிட்டான். இந்த கஷ்டம் இப்ப இல்லை. ஆகாச சப்தம் பிரம்மத்தை சொல்றதுன்னு சொல்லும் பட்சத்துல அதனால இதுக்கும் சங்கோச்சம் இல்லை. ஏவஞ்ச நிர்போடுரேவ அந்தராலத்வேன வாக்கியஸ்ய ஏகார்த்த விஷயகத்வேன ஏகத்வ சம்பவே சதி ந உபாய உபேய பரத்வேன வாக்கியபேத கல்பனா உச்சிதா. இப்போ ஆகாச சப்தமும் பிரம்மத்தை சொல்றது, மேற்கொண்டும் அதே பிரம்மத்தை தான் சொல்றது. ஆஹா, அத்தனை வாக்கியமும் பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியமாகவே போயிட்டு இருக்கிறதுனால நீ அதை பாதி உடைச்சு இது ஆகாசத்தை சொல்றது இது பிரம்மத்தை சொல்றதுன்னு பிரிக்கிறது நியாயமாக இல்லை. நீ சொல்றபடி வச்சுக்கலாம். அது உபாயமா இருக்கு, இது உபேயமா இருக்கு. அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயமாக ஆகாசத்தை சொல்லி கொடுக்கறது ஸ்ருதி அப்படின்னு எல்லாம் நீ சொல்லலாம். ஆனா எதுக்கு அப்படி சொல்லணும்? மொத்தமே இது பரமாத்மாவை சொல்லக்கூடிய வாக்கியமாகத்தானே இருக்கு, அப்படியே சொல்லிவிடலாமே அப்படின்னு சொல்றாரு. சதிச்சைவம் பிரம்மசப்தா அமிர்த அபயத்வாதீனி ச ஆகாசகோச்சராணி தஸ்ய பிரம்மதாம் கமயம். அப்ப முன்வாக்கியத்துல ஆகாச சப்தத்தினால சொன்னது அப்புறம் பிரம்மானி சொன்னதும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டா, மேற்கொண்டு அந்த தத் அமிர்தம் ச ஆத்மா அப்படின்னு அமிர்தத்துவம் சொல்லியிருக்கு, ஆத்மத்துவம் சொல்லியிருக்கு, அபயத்துவம் சொல்லியிருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்கு. இது எல்லாம் கூட அந்த ஆகாசத்துக்கே சேரும், ஆகாசத்தையே சேரும். ஆகாசத்தை சேர்ந்ததுன்னா அப்ப என்னாகும்? அந்த ஆகாசம் இந்த ஆகாசம் இல்லை, பூதாகாசம் இல்லை, பரமாத்மான்னு சொல்லும்படியாக ஆகும். இந்த இடத்துல அமிர்தா பயத்வாதின்னு இருக்கு, அமிர்தத்துவ ஆத்மத்வாதீனின்னு இருக்கலாம்னு தோன்றது. ஏன்னா தது அமிர்தம் ச ஆத்மா அப்படின்னு தான் அங்க இருக்கு, ஸ்ருதியில வச்சனம் இருக்கு. அதனால அத பாடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். தத்ர ஆகாசஸ்ருதௌ பிரம்மஸ்ருத்தியா நிருத்தாயாம் லிங்கைஹி பிரம்ம நிர்ணயா. அப்ப பிரம்மங்கிறது ஒரு ஸ்ருதி வாச்சக சப்தம், ஆகாசங்கிறது அதுவும் ஒரு வாச்சக சப்தம், பூதாகாச வாச்சக சப்தம். இந்த ரெண்டு சமபலமா இருக்கு. அதுல பிரம்ம சப்தத்தினால ஆகாச சப்தத்தை தடுத்து நிறுத்திட்டோம். ஆகாச சப்தத்தை காரியம் பண்ண விடலை, அது பூதாகாசத்தை சொல்ல முடியல. இப்போ பிரம்மசப்தம் தடுக்கிறது. இப்படி தடுத்துருச்சுன்னா இனிமே அந்த ஆகாச சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றச்சு பிரம்ம லிங்கங்கள் இருக்கே மேற்கொண்டு தது அமிர்தம் ச ஆத்மா இதெல்லாத்தையும் வச்சுட்டு இந்த பூதாகாசமே இல்லை, இந்த பூதசப்த ஆகாச சப்த வாக்கியம் பூதாகாசமே இல்லை, இது பிரம்மன் தான் தீர்மானம் பண்ண முடியும். யத் தத் சப்தாவபி பிரஸ்துதார்த்தலாபே ந பிரஸ்தோஷ்யமானம் வததா இது ஆகாச விஷயாவேவ. அதுக்கப்புறம் அந்த எத்து தத்து நபும்சகலிங்கமா ரெண்டு சப்தம் இருக்கும். தே யதந்தரா தத் பிரம்மா அப்படின்னு அந்த எத்த சப்தம் கூட இதே ஆகாசத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனாலே அதுக்கு தனியா அர்த்தத்தை கல்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அப்போ ஒரு சின்ன கேள்வி வரும், அது பதில் சொல்லுவார். பிரகிருத்தே பிரகிருத்தார்த்தேச்ச நிவேஷே பிரத்யயார்த்ததா பரிணேயா அந்யதைவேஹ குணேத்வன்யாய கல்பனா. பிரகிருதி பிரகிருத்தமான அர்த்தம் அது ரெண்டும் இங்க சேர்றது. அப்படி இருக்கிறது பிரத்யார்த்தத்தை மாத்திக்க வேண்டியது. ஏன்னா குணேத்வன்யாய கல்பனான்னு நியாயம் இருக்குது. அப்படின்னா என்னது? யச்சப்த பிராதிபதிக்கம் ஹி பிரதானம் பிரகிருத்தாகாசே சம்பவதி. எத்து தத்துன்னு நபும்சகலிங்கமா இருக்கு அப்படிங்கிறதானே இது ஆகாசத்தை சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு பூர்வபக்ஷி காமிச்ச யுக்தி. லிங்கத்தை விட்டுடு. இந்த எச்சப்தம் தச்சப்தம் இருக்கே இது பிரகிருத்தமான ஆகாசத்தை சொல்ல முடியுமா முடியாதான்னு தாராளமா சொல்லலாம்.
முன்னாடி சொன்னோமே ஆகாசம்னு, அதுதான் இது அப்படின்னு எச்சந்தத்தினால தெரியுது. இப்ப லிங்கம் எப்படி தெரியுதுன்னா அந்த பிரத்யேகத்தை போட்டாதான் தெரியும். அப்ப லிங்கத்தை நபும்சக லிங்கம் தூ பிரத்யார்த்தா. அப்ப பிரத்யார்த்தமா இருந்தா இந்த லிங்கம் பிராதிபதிகார்த்தத்துக்கு விசேஷணமாக பாதிக்கும். அப்ப பிரத்யார்த்தா விசேஷணத்துவேன குணபூதத்வா பிரதான அனுரோதேன பும்ஸ்வேன பரிணீயத்தை. அப்ப இதை புல்லிங்கமா பண்ணிக்கிறது இது குணபூதம் தானே. குணேத்வன்யாய கல்பனா அப்படின்னு ஒரு நியாயம் மீமாம்சையில இருக்கே. ஆகையால எப்படி அதிதிஹி பாஷான் பிரமமோக்து அப்படிங்கிற அந்த பாஷான்னு பகுவச்சனம் இருந்தாலும் ஒரே பாஷம் இருக்கக்கூடிய அந்த யாகத்துல இந்த பாஷான்னு இந்த மந்திரத்தை சொல்லலாம். எப்படி இது ஒட்டும் அப்படின்னு கேட்டா, அந்த பாஷம் ஒன்னாக இருந்தாலும் அதனுடைய அவயவங்கள் அநேகமா இருக்கிறதுனாலே அதுல இருக்கிற பகுத்துவத்தை வச்சு நிர்தேசம் வந்தது, அதனால பரவாயில்ல அப்படின்னு அந்த அதிகரணத்துல தீர்மானம் பண்ணியிருக்கா. குணேத்வன்யாய கல்பனாங்கிறது அந்த பகுத்துவத்தை ஏகவச்சன லட்சணான்னு வேற சொல்லி வச்சிருக்காரு. அந்த விதத்துல அந்த வச்சனத்துல சொன்னதை அப்படியே லிங்கத்துக்கு கொண்டு வந்து விடலாம். இந்த நபும்சக லிங்கம் தெரிகிறது அப்படி பிரயோகம் பண்ணினால அதை நாம விட்டு விடலாம், புல்லிங்கமாக மாற்றி விடலாம் அப்படிங்கிற. அதனால குணபூதத்வாத்து பிரதானானுரோதேன பும்ஸ்வேன பரிணீயத்தை. குணபூதமா இருக்கிறது பிரதானத்தை அனுசரித்து மாற்றப்படும். அத்திரச்ச நிர்வோடத்துவம் அதிஷ்டாத்திருத்தம் அந்தராலத்துவம் அதிஷ்டானத்வேன உபாதானத்துவம் இது விவேகா. இந்த நிர்வகித்தான்னு சொல்லியிருக்கு. அந்த நிர்வகித்திருத்தம் இருக்கே அது என்னதுன்னு கேட்டா அதிஷ்டானத்துவம் தான். இந்த ஆகாச சப்தத்தால பிரம்மத்தை வாங்கிட்டுட்டா அந்த ஆகாசமானது இந்த சமஸ்த நாமரூப பிரபஞ்சத்துக்கும் நிர்வாகம் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா அதிஷ்டானமாக இருக்கிறது. இதுதான் அங்க அர்த்தம். ஆக நிர்வாகத்துவம் அதிஷ்டானத்துவம். அதுக்கு மேல தே எதந்தரா தத் பிரம்மா அந்தரா மத்தியத்துல அந்தராலத்துல இருக்கு, அதாவது தனியா இருக்கு, பிரிஞ்சு இருக்குன்னு சொன்னாரு. அது என்னதுன்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் சொல்றா அதிஷ்டானத்வேன உபாதானத்துவம் இது விவேக. உபாதானம் பரிணாம உபாதானம்னு ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி உபாதானம் இது இல்லை. இதுல இருந்து தனியாக இருந்துட்டு உபாதானமா இருக்குன்னு சொன்னா இது விவர்த்தோபாதானம் இருக்கும். எப்பவுமே நிஜமாக பரிணாமத்தை அடையாமல் அந்த ஒரு காரிய ரூபமாக எது தெரிகிறதோ அதை நாம விவர்த்தோபாதானம்னு சொல்லுவோம். இந்த ரஜ்ஜு பிராந்தி காலத்துல பவ காலத்துல ஒரு சர்ப்பமாக தெரிய ஆரம்பிச்சுடுச்சு. அப்ப அந்த சர்ப்பமாக தெரியும் போது அந்த ரஜ்ஜுவாக இருக்கா இல்லையானா ரஜ்ஜுவா தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் ஏற்படல, அது சர்ப்பமாக மாறவே இல்லை. ஆனா இந்த சர்ப்பம் தெரியறதுக்கு காரணமா இருந்து கொடுத்து. அப்ப அந்த விதத்துல பார்த்தோம்னா ஸ்வயம் மாறாமல் அது பாட்டு தனியா இருந்துட்டு அதிஷ்டானமா இருந்துட்டு உபாதானமா இருது அப்படின்னு சொல்ல வேண்டியது. பிரம்மமும் அதே மாதிரிதான். இந்த பிரம்மம் அதிஷ்டான சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமா இருந்துட்டு உபாதானமானதுங்கிறத காண்பிக்கிறதுக்காக தே எதந்தரா தத் பிரம்மாங்கிற வாக்கியம் வந்திருக்கு. அதான் பிரிஞ்சு இருக்கு, அதோட சேரலையா. தே அந்தராலே அதாவது அது நடுப்புற இருக்கு, இதுலயும் சேரல அதுலயும் சேராம இருந்துட்டு உபாதானமா இருக்கு இந்த பிரம்மம். யதா தே நாமரூபே யஸ்மாத் பின்னே இது வியாக்கியாயத்தை. இந்த அந்தரா சப்தத்துக்கு பின்னம்னு அர்த்தம் உண்டு. அப்ப அந்த இடத்துல எப்படி பண்ணலாம், இந்த நாமாவும் ரூபமும் எதை சேராதோ முதல்ல என்ன பண்ணினோம், பிரம்மா இந்த நாம ரூபம் ரெண்டையும் விட தனியாக அதை சேராம இருக்கு அப்படின்னு முன்னாடி சொன்னோம். இந்த நாம ரூபம் எதற்கு கிடையாதோ, எதற்கு கிடையாது, பிரம்மத்துக்கு தான் கிடையாது, பாக்கி எல்லாத்துக்கும் நாமரூபம் உண்டு. அப்போ தே நாமரூபே யஸ்மாத் பின்னே எதற்காட்டிலும் சம்பந்தப்படாமல் தனியாக இருக்கிறதோ ஒட்டாமல் இருக்கிறதோ அது பிரம்மா. அப்படி சொன்னாலும் நமக்கு ஒன்றும் பரவாயில்ல, சரியாதான் இருக்கும். நாம ரூபம் இது ரெண்டும் பிரம்மம் ஒன்னதான் விட்டு விலகி இருக்கு. பாக்கி எல்லாத்துக்கும் ஒரு நாமம் உண்டு, ரூபம் உண்டு. பிரம்மம் தான் அப்படி இல்லை. ஆகையாலே அந்த பிரம்மத்தை சொல்றது இந்த வாக்கியம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்யாந்தத்துக்கு ஒரு ஹானியும் கிடையாது. ததாபி பிரபஞ்ச வைலக்ஷண்யம் பிரம்மலிங்கம். அப்ப என்ன கிடைக்கும், இந்த பிரபஞ்சத்தோட சேராமல் அது விலட்சணமாக அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்குன்னு இந்த வாக்கியத்தில் சொன்னதாக ஆகும். இதனால இது பிரம்மந்தான் தீர்மானமா இருக்கு. தஸ்மாத் ஆகாச சப்தம் பிரம்மேதி. இந்த வாக்கியத்திலே ஆகாசோகவை
நாமரூபயோர் நிர்வகிதா அப்படின்னு சொன்ன இந்த வாக்கியத்திலே ஆகாசம் ஆகாஷ அப்படிங்கிற இந்த பதமானது பிரம்மஸ்வரூபத்தை தான் சொல்றது, பூதாகாசத்தை சொல்லலே அப்படின்னு தீர்மானமாயிடுச்சு. இதோட இந்த ஆகாசோர்த்தாந்தரத்துவ அதிகரணம் முடிந்தது.